இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் டிஎன்எஸ் மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு டிஎன்எஸ் மீடியா மற்றும் டிஎன்எஸ் உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. بل هو قرآن مجيد. صدق الله العظيم. இப்னு ரஜப் அல் ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுவதை போன்று முன்னால் வாழ்ந்தவர்கள் 6 மாதங்களாக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், அந்த ரமதானை அடையும் பாக்கியத்தை தந்துவிடியா அல்லாஹ். அதே போன்று ரமதான் முடிந்ததற்கு பின்னால் அடுத்த ரமதான் வரையிற்கும் துஆ கேட்பார்கள். யா அல்லாஹ், ரமதானில் செய்த அமல்களை கபூல் செய்து கொள்ளியா அல்லாஹ். எங்களுக்கு கொடுத்த மிக பெரும் ஒரு பாக்கியம்தான் இந்த ரமதானுடைய மாதம். ரமதான் என்ற மாதம் சிறப்பு பெற்றதே குர்ஆன் இறங்கியதனால் தான். அல்லாஹ் சொல்கின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் சிறப்பு பெற்றது குர்ஆன் இறங்கியதனால் தான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். ஏன் அந்த லைலத்துல் கத்ர் இரவு அனைத்து இரவுகளை விடவும் சிறந்தது என்றால் குர்ஆன் இறங்கிய இரவு அதுதான். குர்ஆன் எங்கிடமிருந்து இறங்கியது? இன்னஹு தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடம் இருந்து இறங்கியதுதான் குர்ஆன். யாரு கொண்டு வந்து கொடுத்தது? மலக்குமார்களுடைய தலைவராக மாறினார் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஏன்? குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார். யாரிடம் கொண்டு வந்து கொடுத்தார்கள்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம். அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்கும் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? குர்ஆன் கொடுக்கப்பட்டவர். கண்ணியமானவர்களே, அதிகமான எங்களுடைய நேரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் இந்த குர்ஆனிற்காக வேண்டித்தான். அல்லாஹ் சொல்கின்றான், ذிக்ருன் முபாரகுன் அன்ஸல்னா. நாங்கள் முபாரக்கை இறக்கி வைத்திருக்கின்றோம். குர்ஆனிற்கு அல்லாஹ் சொன்ன இன்னும் ஒரு பெயர் முபாரக். பரக்கத் இல்லாத அனைத்துமே பிரச்சினை தான். எங்களுடைய வீட்டிற்குள் பரக்கத் இல்லையா? வீட்டிற்குள் சந்தோஷம் இருக்காது. எங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத் இல்லையா? வாழ்க்கையில் கலக்கம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், சந்தோஷம் இருக்காது. அந்த பிரச்சனைகளுடைய தீர்வு இருக்கின்றது குர்ஆனிலே. அல்லாஹ் சொல்கின்றான், பரக்கத். இன்னஹு லகுர்ஆனும் மஜீத். அது சங்கையானது அந்த குர்ஆன். எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஓதப்பட வேண்டியது. அபுல் ஜௌஸா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவார்கள், ஹில்யா என்ற நூலிலே பதிவு செய்கின்றார்கள், நகுலுல் ஹிஜாரத்தி அஹ்வனு அலல் முனாஃபிக் மின் கிராஅத்தில் குர்ஆன். யாரு தெரியுமா குர்ஆன் ஓதுவதற்கு ஆசை வராது? ஒரு முனாஃபிக்கிடம் பெரும் பாராம் கல்லை நகர்த்த சொன்னாலும் அது அவனுக்கு லேசாகத்தான் இருக்கும். ஆனால் குர்ஆனை ஓத சொன்னால் அது மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், லவ் தஹுரத் குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சுத்தமாக இருந்தால் எவ்வளவு தான் குர்ஆன் ஓதினாலும் போதாது என்று தான் உள்ளம் சொல்லிக் கொண்டிருக்கும். இந்த ரமதானில் அதிகமான நேரங்களை ஒதுக்க வேண்டும் குர்ஆனில். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸில் இருந்து உலமாக்கள் விளக்கம் எழுதுவார்கள். குர்ஆன் ஓதுவதற்கு மிகவும் சிறந்த நேரம் என்ன தெரியுமா? பகல் காலங்களிலும் ஓதலாம். அதிலும் சிறந்த நேரம் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் இருக்கும் நேரம்தான். இரவு நேரத்தில் ஓதுவது பகலில் ஓதுவதை விடவும் சிறந்தது. எனவே இந்த ரமதான் மாதத்தில் அல்லாஹ் பல மடங்காக பெருக்கி தருவான் நன்மைகளை. வாழ்க்கையில் வெளிச்சத்தையும் ரூஹையும் பரக்கத்தையும் அல்லாஹ் செய்வான். அதிகமான நேரங்களை குர்ஆனிற்கு கொடுப்போம். அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் புரிந்து கொள்வானா. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 13. அல் குர்ஆன் ஓதுவதற்கு மிகச்சிறந்த நேரம் எது? அல் குர்ஆன் ஓதுவதற்கு மிகச்சிறந்த நேரம் எது? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.